أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா முஃமின்களின் மீது அளப்பெரிய கருணையாளன், அளப்பெரிய கிருபையாளன் என்பதை அவ்வப்போது முஃமின்கள் அதை உணர வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அவனுடைய கருணையையும் கிருபையையும் ஒவ்வொரு முஃமின்களும் எந்நாளும் உணர வேண்டும் என்பதற்காகவே அவ்வப்போது சில விசேஷமான மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது கொண்டு வந்து, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், உங்களுடைய இந்த சிறப்பான அமல்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று பரவலாகவே வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதங்களையும் சில விசேஷங்களையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருப்பதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நான் ஓதி காட்டிய இந்த வசனம் அல்லாஹு தஆலா முத்தகீன்களை பற்றியும் முஹ்சினீன்களை பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் நன்மை செய்பவர்கள் என்று சொல்லாமல் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமியை விட அகலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது நன்மையான காரியம் எதுவெல்லாம் இருக்குமோ அந்த நன்மையான காரியத்தை முந்திக் கொண்டு செய்யக்கூடியவர்கள், அந்த நன்மையான விஷயங்களை அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய மன்னிப்பை வேண்டி அளவுக்கு அதிகமாக ஆர்வத்தோடு முண்டி அடித்துக் கொண்டு நன்மையின் பக்கம் செல்பவர்கள் முத்தகீன்கள், முஹ்சினீன்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா வருடத்தில் 4 மாதங்களை சங்கையான மாதம், அல்லாஹ்விடத்திலே புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹு தஆலா துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இடையில் வரக்கூடிய ரஜப் ஆகிய 4 மாதங்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அதில் முஹர்ரம் என்ற சங்கைக்குரிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். அதுவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை இதைவிடவும் சிறப்பானது எது என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஏனைய மாதங்களுக்கு அந்த மாதங்களுடைய சிறப்பை சொன்னார்கள், பெயரை சொன்னார்கள். ஆனால் இந்த மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தை சொல்லும் போதே ஷஹ்ருல்லா என்ற வார்த்தையை கொண்டு சொன்னார்கள், இது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சங்கைக்குரிய இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப அறியாமை காலத்து ஐயாமுல் ஜாஹிலியா மக்கத்து குறைஷி மக்கள் கூட இந்த மாதங்களில் வழிப்பறி கொள்ளை செய்வதை நிறுத்தி விடுவார்கள், செய்ய மாட்டார்கள். புனிதத்தை தேடுவார்கள், நன்மையான காரியங்களில் ஈடுபடுவார்கள், பாவமான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். இது போன்ற காரியங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே இந்த மாதம் சங்கையானதாக இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் அல்லாஹு தஆலா அதை சங்கைப்படுத்தியே வைத்திருக்கின்றான். ஐயாமுல் ஜாஹிலியாவில் கூட இந்த மாதங்களில் மக்கள் இதை புனிதமாக கருதி வந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் நான் கேட்டேன், இரவில் சிறந்த பகுதி எது என்று கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய நடுப்பகுதி என்று பதிலளித்தார்கள். அதே போன்று மாதங்களில் சிறந்தது எது என்று கேட்டேன், முஹர்ரம் மாதம் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் நசாயில் 4612வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த எந்த ஒரு மாதத்தையும் தேடியதில்லை, முஹர்ரம் மாதத்தை தவிர என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் 747வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களில் ரமலான் மாதத்தை தவிர சிறந்த மாதமாக அதை நன்மைகளை கொண்டு அலங்கரித்தது வேறு எந்த மாதத்திலும் நான் கண்டதில்லை.
நாட்களில் சிறந்த தினமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை கொண்டு அலங்கரித்தது முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய ஆஷுரா தினத்தை தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியில் 1902வது ஹதீஸாக நீங்கள் காணலாம். அதே போன்று அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தையும் ஆஷுரா தினத்தையும் சிறப்பாக நன்மைகள் செய்த தினமாக நான் இந்த இரண்டையும் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் அளித்ததை நான் பார்த்தேன் என்று அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆஷுரா நாள் முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய 2 நோன்புகள் என்ற விஷயத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய படிநிலைகள், இது எப்படி நம் வரைக்கும் கடந்து வந்திருக்கிறது என்ற ஒரு சிறிய புரிதலை கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்போது நான் சொல்ல இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் மிக சுருக்கமாக ஒரே ஹதீஸில் நமக்கு புரிய வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மக்கமா நகரத்து மக்களோடு டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போது அவர்களே அந்த நேரத்திலேயே முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாளினுடைய நோன்பை வைத்து வந்தார்கள். அரபு மக்கள் 10ஆம் நாளுடைய முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளிலே ஆஷுரா நோன்பை அவர்கள் வைத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பும் பின்பும் வைத்து வந்தார்கள். ஆனால் ஏன் வைத்தார்கள் என்ற காரணம் எங்குமே வரல. மக்காவில் இருக்கும்போது மக்கமா நகரத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள் வைத்து வந்தார்கள். இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் இதை வைத்து வந்தார்கள். எதற்காக அப்போது இதை வைத்தார்கள் என்று எங்கும் காரணம் வரவில்லை. இப்படியே 13 ஆண்டுகள் கழிந்தது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் இது இந்த ஆஷுரா நோன்பினுடைய 2ஆம் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சகஜ நிலைக்கு திரும்பியதற்கு பின்னால் இதே முஹர்ரம் மாதம் வரக்கூடிய நேரத்தில் முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். அன்றைய தினத்தில் யூதர்களும் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். இதை புதுசா பார்க்கிறாங்க. என்னடா இது, மக்கமா நகரத்தில் நாம் வைத்துக் கொண்டிருந்தோம், முஷ்ரிக்குகளும் வைத்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்லாம் தழுவியதற்கு பின்னால் நாமும் வைத்திருந்தோம். இப்போது இங்கு வந்து பார்த்தால் படித்தவர்கள், செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் யூதர்கள், இவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் வேதக்காரர்கள், அரபு மக்கள் தெளிவாக யூதர்களை படித்தவர்கள் என்று நம்பி இருந்தார்கள். அவங்க கிட்ட வேதம் இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புதியதாக பார்க்கிறார்கள். இவர்களும் நோன்பு நோக்கிறார்களே, இவங்க ஏன் நோன்பு நோக்கிறாங்க என்றுதான் ஒரு யூதரை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன, ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்க? அப்போ அந்த யூதர் சொன்னார், ஹாதா யௌமுன் அதீம், இது எங்களுக்கு மகத்தான நாள், இது பெருநாளுக்கு ஈக்குவலான நாள், எங்களுடைய நாள். ஏனென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா கடல் பிளக்கச் செய்து அவர்களை ஈடேற்றம் அடைய செய்ததும், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய படையையும் அல்லாஹு தஆலா மூழ்கடிக்க செய்ததும் இன்றைய தினத்தில் தான் செய்தான். இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள், அதைத்தான் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வநஹ்னு அஹக்கு பிமூசா, அப்படி என்றால் நாம் இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்களை விட மிகவும் நெருக்கமானவர்கள். வம்சாவளியா, உங்களுடைய இனத்தின் சார்பா யூதர்கள் நெருக்கமா இருக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை கடவுள் இறைவன் என்று சொன்னார்களோ அவர்களை சரியாக வணங்குவதன் மூலம் கொள்கை ரீதியாக நாம் தான் நெருக்கமானவர்கள். எனவே நாமும் இந்த நோன்பை நோற்போம் என்று சொல்லி 13 ஆண்டுகளாக யதார்த்தமாக வைத்துக் கொண்டு வந்த இந்த நோன்பை ஃபர்லுடைய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்துறாங்க. எந்த அளவுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னா, அது பேசப்பட்ட தினம் 10ஆம் நாள், முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள். அன்றைய தினத்தில் சஹாபாக்கள் எல்லோரையுமே அழைத்து, நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களா, நோன்பு பிடிங்கன்றாங்க. இன்றைய தினத்தில் நோன்பு பிடிங்க. யார் காலையிலிருந்து சாப்பிடலையோ, அது ஒரு முற்பகலுடைய நேரமாக இருக்கலாம்,
யார் காலையில இருந்து சாப்பிடலையோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, சாப்பிடாம நோன்பை கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. யார் சாப்பிட்டுட்டீங்களோ பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க, மீதமுள்ள நேரம் சாப்பிடாதீர்கள், அப்படியே நேரத்தை ஃபில்ஃபில் பண்ணுங்க, அது வரைக்கும் நீங்கள் நோன்பில் இருங்கள் என்று இந்த நோன்பை ஃபர்லாக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, எங்களுடைய வீட்டுல சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் பசிக்காக அழக்கூடிய நேரத்தில் பொம்மைகளை வைத்து மாலை நேரம் வரைக்கும், இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய நேரத்தை கழிப்பாட்டம் செய்தோம். அவங்களை கழிக்க வச்சோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இஃப்தார் பண்ணிக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை ஃபர்லு என்று சொல்லிட்டாங்களே, வாஜிபாக்கிட்டாங்க, கண்டிப்பா வச்சு ஆகணும் என்று சொல்லிவிட்டார்களே என்று மதீனாவிற்கு வந்த 2 வருடங்களும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்தது. பின்பு மதீனாவிற்கு வந்து 2வது வருடம் ஹிஜ்ரி 2 தான் பத்ருக்களம் நடந்தது. பத்ருக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடமையாக்கினான். ரமலான் மாசம் கடமையாவது அப்பதான். ரமலான் கடமையானதும் அதற்கு பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்தை அல்லாஹு தஆலா ஃபர்லாக கொடுத்து விட்டான். ஏற்கனவே நம் இடத்தில் இருந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை விரும்பியவர் வைக்கட்டும், விரும்பாதவர்கள் விட்டுவிடட்டும். அந்த வாஜிப் ஃபர்லு என்ற நிலையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அதை சுன்னத் என்ற அந்தஸ்திற்கு இறக்கினார்கள். இது 3ஆம் நிலை இந்த நோன்பு. இப்படியே காலங்கள் கழிந்தது. 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் நோன்பு வைத்துக் கொண்டே வந்தார்கள். சுன்னத் என்ற அடிப்படை 2 வருஷம் ஃபர்லு, 13 வருஷம் ஐயாமுல் ஜாஹிலியாவில் வைத்தது. பின்பு இப்படியே 7-8 ஆண்டுகள் கழிந்து இப்போது அந்த கடைசி நாள் மார்க்கம் பூர்த்தியாகக்கூடிய அந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாமும் நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் நோன்பு நோக்கிறார்கள், யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள், நாமும் நோன்பு நோக்கிறோம், இது நாம் அவர்களுக்கு ஒத்து போவதை போன்று இருக்கிறதே என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் இருந்தால் ல அசூமன்ன தாசுஆ, 9ஆம் நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இல்லை. எனவே அதற்கடுத்த வருடத்திலிருந்து சஹாபாக்கள் பிறை 9ஆம் நாள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காகவே அன்றைய தினத்தில் நோன்பு, பிறை 10ஆம் நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக நமக்கு ஆக்கிய நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நோன்பு வைத்த அந்த நோன்பைத்தான் இன்றைய தினத்தில் நாம் நோக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அரஃபா நோன்பை பற்றி நான் கேட்டேன். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரஃபா நோன்பை பற்றி நான் கேட்டேன். அது கடந்து சென்ற 1 வருடத்திற்கும் பின்னால் வர இருக்கின்ற 1 வருடத்திற்கும் உண்டான பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாகும் என்று சொன்னார்கள். பின்பு ஆஷுரா நாளினுடைய நோன்பை பற்றி நான் கேட்டேன். கடந்து சென்ற 1 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது சுன்னத்து தானே என்று விட்டுவிடாமல் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவிற்கு பிறை 9ஆம் நாள் பிறை 10ஆம் நாள் 2 நோன்பையும் நாமும் நோற்று, அதே போன்று நம்முடைய வீட்டார்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் நோன்பு நோற்க வைத்து அல்லாஹ்விடத்திலே அளவுக்கு அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக, நன்மை என்று சொன்னாலே விரும்பினால் செய்யலாம் என்று இல்லாமல் நன்மையை விரும்பி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களை மாற்றி அமைப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.